குழந்தைகளே, இன்னைக்கு இந்த வீடியோல 3ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்துல வரக்கூடிய பாடத்தை தான் நாம பார்க்க இருக்கோம். முதல் பாடம் என்னன்னா, படத்தில் ஒளிந்திருப்பவை எவை? கண்டுபிடிக்கலாமா? சரி, முதல் படத்துல என்ன கொடுத்திருக்காங்க? நல்லா உத்து பாருங்க. இந்த பக்கமா பார்த்தா என்ன தெரியுது? வாத்து தெரியுதா? இந்த பக்கமா பார்த்தா என்ன தெரியுது? முயல் குட்டி தெரியுதா? அப்ப இந்த படத்துல 2 விலங்கு இருக்கு. என்னது? வாத்தும் முயலும் இருக்கு. சரி, கண்டுபிடிச்சிட்டோமா? சரி, அடுத்த படத்தை பார்க்கலாமா? அடுத்த படத்துல என்ன கொடுத்திருக்காங்க? நல்லாவே தெரியுது, பார்த்த உடனே தவளை. தவளை நல்லா தெரியுது. இன்னொரு விலங்கு எதையோ கொடுத்திருக்காங்க, என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? நல்லா உத்து பாருங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி, என்னது? குதிரை. ஆமா, குதிரை தான். நல்லா தெரியுதா உங்களுக்கு? குதிரை. ஓகே, வெரி குட். இப்ப என்ன, இந்த படத்துல நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? தவளையும் குதிரையும். அடுத்த படத்துல என்ன கண்டுபிடிக்கலாம்? அடுத்த படத்துல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. படகு. படகு இருக்கு. அப்புறம் இங்க ஒரு பாப்பா இருக்காங்க. குருவி இருக்கு. குருவி. இது ஒரு குருவி, அப்புறம் ஒரு படகு, அப்புறம் மீன் இருக்கு. அப்ப என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? படகு, மீன். இது 2ஐயும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும். அடுத்த படத்தை பார்க்கலாம். அடுத்த படத்துல என்ன இருக்கு? நல்லா உத்து பாருங்க. யானை. யானை தண்ணி அடிக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. யானை நல்லா தெரியுது. இன்னொரு விலங்கு என்னது? இன்னொரு அனிமல் என்ன கொடுத்திருக்காங்க? திமிங்கிலம். நீல திமிங்கிலம். நம்ம கடல்ல எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அதுதான் இது. படத்துல எல்லாம் நிறைய பார்த்திருக்கீங்களே, அந்த திமிங்கிலத்தை தான் இதுல கொடுத்திருக்காங்க. 4 படத்துல வரத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது சரியான முடிவை தேர்ந்தெடுத்து நம்ம குறியிடுவோம். இது குறியீடு. இதுக்கு பேர் என்ன? குறியீடு. டிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் குறியீடு அப்படின்னு இங்க சொல்லியிருக்காங்க. குறியிடுவோம் அப்படின்னா டிக் பண்ணணும். சரி, இந்த படத்துல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. குழந்தைங்க எல்லாம் வரிசையா கை கழுவுறதுக்காக பைப்பு கிட்ட நிக்கிறாங்க. அப்போ ஒரு 2 குழந்தைங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. நாம முன்னால போயிடலாம், எல்லாரும் லைன்ல நின்னுட்டு இருக்காங்க, நாம முன்னாடி போய் கழுவிட்டு வந்துடலாம் அப்படின்னு இந்த பாப்பா சொல்லுது. அதுக்கு உடனே இந்த தம்பி என்ன சொல்லணும்? இல்ல, நம்ம போக கூடாது, லைன்ல தான் நம்ம போய் கழுவணும் அப்படின்னு இந்த தம்பி சொல்றாங்க. ஆமா தானே? இந்த பாப்பா சொல்றது தப்பு தானே? நம்ம லைன்ல தானே போய் கழுவிட்டு வரணும். இந்த பாப்பாங்க எல்லாம் வரிசையா நின்னுட்டு இருக்காங்க. நாம முன்னாடி போலாமா? போக கூடாதுல்ல. அப்ப என்ன செய்யணும்? செல்ல மாட்டேன். அதுக்குதான் என்ன செய்யணும்? டிக்கு கொடுக்கணும். சரிங்களா? அடுத்த படத்தை பார்க்கலாமா? இந்த படத்துல என்ன கொடுத்திருக்காங்க? 2 பாப்பாங்க உங்களை மாதிரி நின்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்க பாரு, பூனை ஆபத்துல இருக்குது, நாம அதுக்கு உதவலாமா அப்படின்னு இந்த பாப்பா கேக்குறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? உதவி செய்வீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா என்ன செய்யணும்? அந்த பூனைக்கு நம்ம உதவணும். ஏன்னா அது இங்க தத்தளிச்சுட்டு இருக்கு அந்த இடத்துல, அது கஷ்டப்படும் இல்லையா? அதனால நம்ம அதை எடுத்து மேல தூக்கி விட்டுட்டோம்னா அது ஜாலியா போயிடும். அடுத்த படத்தை பார்க்கலாம். இப்ப இந்த படத்துல என்ன சொல்லியிருக்காங்க? 2 பாப்பாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. பணம் கீழே கிடக்குது. அதை இந்த பாப்பா பாத்துட்டாங்க. பணம் கீழே கிடக்கிறதே அப்படின்னு இந்த பாப்பா சொல்றாங்க. அதுக்கு இந்த பாப்பா என்ன சொல்றாங்கன்னா, இந்த தாத்தாவோடதுதான் அந்த பணம், நம்ம அதை எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு இந்த பாப்பா சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்? அந்த பணத்தை எடுத்து அந்த தாத்தா கையில கொடுத்துடணும். ஆமா தானே? அந்த பணத்தை நாம எடுத்துக்கலாமா? எடுத்துக்க கூடாது தானே? அப்ப என்ன செய்யணும்? கொடுப்பேன் அப்படின்னு நம்ம டிக்கு கொடுக்கணும். சரிங்களா? டிக் பண்ணிட்டீங்களா? சரி, இப்ப நம்ம அடுத்த படத்துல என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்துல என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு அண்ணாவும் ஒரு தங்கையும் உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. அந்த அண்ணா கிட்ட இந்த பாப்பா கேக்குறாங்க, அண்ணா இந்த வீட்டு பாடத்தை சொல்லி கொடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இது கொடு, நானே எழுதி தருகிறேன் அப்படின்னு இந்த அண்ணா சொல்றாங்க. ஆனா நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா சொல்லி கொடுக்கலாம். ஆனா எழுதி கொடுக்கலாமா? எழுதி கொடுக்க கூடாதுல்ல. உங்க வீட்டு பாடத்தை நீங்களே எழுதுனீங்கன்னா தான் உங்க மனசுல பாடமா பதியும், நீங்க நல்ல மார்க் வாங்க முடியும். அந்த அண்ணா ஏற்கனவே அந்த பாடத்தை படிச்சிருப்பாங்க, அதனால தேவையில்லை இல்லையா? அதனால கண்டிப்பா நம்ம என்ன செய்யக்கூடாது? எழுதி கொடுக்கதான் கூடாது, சொல்லி கொடுக்கலாம். சரிங்களா?
புரிஞ்சுதா இப்ப இந்த படத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னு? ஓகேங்களா குழந்தைகளா? ஓகேங்க குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அம்மா அப்பா கிட்ட சொல்லி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண சொல்லுங்க. நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலையும் அம்மா அப்பா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ குட்டீஸ். டாடா. பை பை.